நான் ஆசையாக வளர்த்த என் மாடு என் மேலே கோச்சிக்கிட்டாங்க. ஏய் என்னடி நான் பண்ணேன், ஏன் என்கிட்ட கோச்சிக்கிட்ட அப்படின்னு கேட்டதும் சுற்றி வளைச்சி ஓடிட்டே இருந்தாங்க. என் ஆள் பேசலாம் கூட நான் நிம்மதியாக இருப்பேங்க, ஆனால் என் மாடு பேசலாம் என்னால் இருக்கவே முடியாதுங்க. என் டீம்லேருந்து ஒரு பையன் வந்து சித்தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதும் என் மாடு என்கிட்ட பேச மாட்டுதுரா அப்படின்னு சொன்னதும், சித்தப்பு கவலைப்படாத, மாட்டுக்கிட்ட பேச தெரிஞ்சவங்க 2 பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கானுங்க, நான் வா கூட்டிகிட்டு போகிறேன், அவங்களை கூட்டிகிட்டு வந்து சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் அவன் எங்களை கூப்பிட்டுட்டு அந்த மாட்டுக்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டிட்டாங்க. அவனுங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரிங்க எங்கள் மாடு என்கிட்ட பேச மாட்டுது, என்னால் சோறு தண்ணி துண்ண முடியல அப்படின்ட்டு சொன்னதும் அந்த மாட்டுக்கிட்ட பேசுகிறோம் என்னன்ட்டு என்னை நம்பி வந்துட்டீங்களே, வாங்க உங்கள் மாடை உங்கள்கிட்ட பேச வச்சிட்றேன் அப்படின்ட்டு வந்துட்டாருங்க. ஒரு வழியாக மாட்டு லேங்குவேஜில் பேசி முடிச்சிட்டாருங்க. என்னங்க சொன்னான் என் மாடு அப்படின்னு கேட்டதுக்கு, அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்தாலுமே அதுக்கு பேர் வச்சிங்களான்னு கேட்டால், அட ஆமாங்க பேர் வைக்கவே மறந்துட்டுங்க, இவதாங்க எங்கள் குட்டி பாப்பா, இவளுக்கு என்ன பேர் வைக்கலான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.